வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் ஃபேன்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் வழங்கும் ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியல்லாம் நான் எடுத்து நடிக்க முடியாத ஒரு நிலைமை. அதனால எல்லாமே நான் ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லை, முடியாது. நம்ம உழைக்கிறது யாருக்காக, நம்ம வாழ்கிறது யாருக்காக, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டா, நீங்கள் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு, எப்போ நைட்டில் காரி துப்புறாங்களா நீங்கள் போகலாம் பூ அப்படின்னு துப்புனாங்கன்னா கிளம்பி போயிடுவேன். நம்ம கார்த்திக் தம்பியோட பாட்டின்னு அப்பத்தானொன்று அவரு கூட செல்லமாக ஓடுறது, ஓடியாடுறது, சோறு ஊட்டுறது இதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா அவர் நான் எதிர்த்து பேசுகிறோம். அவருக்கு நீங்கள் பயங்கரமான வில்லிமானீங்கன்னு போச்சு. நம்ம சமீப காலமாக இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களோடவே வாழ்கிறோம். அதுதான் உண்மை. சங்கர் சார் பொண்ணு, அதனால நம்ம ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்போம். அப்படின்னா அது தண்ணி கேனை வச்சுட்டு சைக்கிள் அப்படியே ஷாக்க. ரியலாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி எனக்கு இன்னும் அது சஸ்டெயின் ஆகுதுன்னு எனக்கே தெரில. எல்லாரோட வாரிசும் சிவகுமார் அண்ணன் வாரிசு மாதிரி வர்றதில்லை. ஆனால் சிவகுமார் அண்ணன் எப்படியோ அதை விட பல மடங்கு இவங்க பண்ணுறாங்கன்ற. எனக்கு என்னமோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து லோகேஷ் கனகராஜ் படத்துலையும் நடிப்பீங்கன்னு. ஐயோ அப்படியெல்லாம் சொன்னால் சந்தோஷம். இன்னும் 4 வார்த்தை தான் பேசிடுறேனே. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் சொல்லலாம் நடிப்புக்கு அரசியா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வடிவுக்கு அரசியா இருக்காங்க. 1978 ஆரம்பிச்ச ஜேர்னி படத்துல பார்த்தோம். தொடர்ந்து பல சீரியல்கள், பல படங்கள், விக்கிபீடியாவே ஃபில் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்களோட நடிப்பும். அந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரன வடிவுக்கு அரசியமா வணக்கம் சொல்லி வரவேற்றலாம். வணக்கமா. வணக்கம். ரொம்ப பில்டப் பண்ணி பேசுறீங்க. பில்டப்லாம் இல்ல, உண்மையே தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உண்மையான விஷயம். உண்மை. உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் தெரியும். ஆமா, பரவாயில்ல, சொல்லுங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்குது மாதிரி கேட்கும்போது. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை சந்திக்கிறதே. மந்திர புன்னகை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் 1 சீரியல் லான்ச் ஆயிருக்கு கலர்ஸ் தமிழ்ல. லக்ஷ்மி பாடியா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அனுபவம் அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கலர்ஸ் டிவிலேருந்து நிறைய சீரியலுக்கு என்னை கேட்டாங்க. நான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு பொசிஷனில் இருந்தேன். அதர் சேனலுக்கு போக முடியாத ஒரு பொசிஷன். அந்த சீரியல்லாம் நான் எடுத்து நடிக்க முடியாத ஒரு நிலைமை. அதனால் எல்லாமே நான் ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லை, முடியாது, சும்மாவாது டேட் இல்லை அப்படின்றது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் உண்மையை சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் அதர் சேனலில் நடிக்க முடியாத ஒரு இதில் இருக்கேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மந்திர புன்னகை இயக்குனர் விக்ரமாதித்தன் சார் எனக்கு தம்பி மாதிரின்னு கூட சொல்லக்கூடாது, தம்பி தான் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, பட் அவர் என்னை மேடம் தான் கூப்பிடுவார், அவரை மாற்றவே முடியாது. ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல மனிதர். நான் சீரியல் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு அறிமுகமானவர் விக்ரமாதித்தன் சார். அவர் ரொம்ப யதார்த்தமானவர். அவருடைய யதார்த்தங்கள், அவர் உண்மையாக நடந்துக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரை நான் தம்பியாக தத்து எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் என்னை மேடம் தான் கூப்பிடுவார். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒன்றுமே சொல்லலை, ஃபோன் பண்ணி மேடம் நான் ஒரு சீரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார். உடனே அடுத்து நான் கேட்குறது என்னென்னா, சார் சீரியல் பண்ணும் போது என்னை இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க, நான் வீட்டுக்கு சண்டை போடுவேன், நான் இருக்கணும் அந்த சீரியலில் அப்படின்னு. எந்த சீரியல், எந்த சேனல் எதையுமே கேட்கல. ஏன்னா எனக்கு அவ்வளோ மரியாதை விக்ரமாதித்தன் சார் மேலே. அப்போது இந்த மாதிரி சொன்னார், கலர்ஸில் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு. அப்படிங்களா சார், நான் கலர்ஸில் ஏற்கனவே நிறைய சீரியலுக்கு என்னை கேட்டாங்க, எல்லாத்தையும் முடியாது முடியாது முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் கேட்குறதுக்காக என்னால் மறுப்பு சொல்ல முடியாது, அதனால் நான் பண்ணுறேன் சார். நான் வர்றது 10 மணிக்கு முன்னாடி வரவே மாட்டேன் ஷூட்டிங்க்கு. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் போடுறது. நீ நான் யாருக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துக்கு காலையில் எந்திரிச்சா என்ன செய்யணுமோ, எனக்கு 6 வயசில் பேத்தி இருக்குது, அந்த பேத்திக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு காரை ஏறி உட்காந்தாதான் எனக்கு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா குழந்தை ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையே, ரெடி பண்ணல, அப்படி ஒரு டென்ஷன் வேண்டாம். அதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விடிய நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் விடியும் போது 6 மணிக்கு 24 மணி நேரம் படம் பண்ண போதெல்லாம் அப்போ தான் அனுப்புவார் மணிவண்ணன் சார். அப்போ தான் 6 மணிக்கு பேக்கப் ஆனோன்னு மோகன் அப்போ தான் போவார். மோகன் போய் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவார், திருப்பி வந்துடுவார். அவர் 6 மணிக்கு அனுப்புனா 6:45 திருப்பி செட்டில் இருப்பார் மோகன் சார்லாம்.
அப்படியெல்லாம் விடிய விடிய நடிச்சு திருப்பி வந்து சன்ரைஸ் வருதோ இல்லையோ மெட்டீரியல்லாம் போய் சன்னே எந்திரிச்சிருக்காது. நாங்கள் போய் பீச்சில் உட்காந்துருப்போம் சன்ரைஸ்க்காக. இப்படியெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம உழைக்கிறது யாருக்காக, நம்ம வாழ்கிறது யாருக்காக, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டா இங்கே சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு எப்போ நைட்டில் காரி துப்புறாங்களா நீங்கள் போகலாம் பூ அப்படின்னு துப்புனாங்கன்னா கிளம்பி போயிடுவேன். அது வரல இருப்பேன். அது வரலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். என்னை ஏன் சீனுக்கு கூப்பிடல, எனக்கு ஏன் ஷார்ட் எடுக்கலை, என்னை ஏன் வெயிட் பண்ண வைக்கிறேன், அந்த கேள்வியே கிடையாது நம்மக்கிட்ட. ஆனால் 10 மணிக்கு முன்னாடி வடிவுக்கரசி வரணும்னா அது நடக்காது. இல்லை, வீட்டிலே பாட்டி கடமை முடிச்சுட்டு வந்து தான் இங்கே லட்சுமி பாட்டியாவே இருக்கிறாங்க செட்டில். அதான் உண்மை. அதுதான் சொல்கிறேன், யாருக்காக நம்ம உழைக்கிறோமோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கியே தீரணும், இல்லைன்னா வாழ்க்கை யூஸ் இல்லை. சமீபத்தில் மதுரை மேடையில பார்த்தோம். 42 வருடம் கழிச்சு நீங்க பேசுறது ஒரு எமோஷனல் பாண்டிங்கோட பேசியிருந்தீங்க விருமன் பட ஆடியோ லான்ச்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் கிராமத்து சூழல் சார்ந்த ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கான ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுல இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தது அந்த போனீங்க மதுரையில நின்று படம் நடிச்சிருந்தீங்க, பேசின அனுபவம் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. அதாவது உண்மையிலே எனக்கு வந்து எக்ஸாசரேட் பண்ணியெல்லாம் பேச தெரியாது. ஓகே, என்ன என் மனசில் தோணுதோ விஜய் சார் சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் வரும்ன்னுவேன். விருமன் படம் வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் எனக்கு. முத்தையா சார் ஃபஸ்ட்டு புலிக்குட்டி தான், குட்டி புலி அந்த படம் சப்ஜெக்ட் வந்து நான் திருமதி செல்வம் படம் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன், பாபா ஹவுஸில் பண்ணிகிட்ருக்கேன். அவர் அந்த லைன் வீடு ஷூட்டிங்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறேங்க, அந்த கதை சொல்லணும். சரி தம்பி, இதே மாதிரி அவரையும் உட்கார வச்சு ஒரு ஷெட்டு நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே இதில் வந்து இவங்க சரண்யா நடிக்கிறாங்க. சரண்யாவும் நீங்களும் சிஸ்டர்ஸ் மாதிரி, ஆனால் சிஸ்டர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி 2 பேருமே வீடும் அந்த ஹீரோவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் அந்த கதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு நீங்கள் தான் கிளைமேக்ஸில் அந்த வில்லனை வந்து வெட்டுறீங்க, வெட்டியை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறீங்க ஹீரோவை அப்படின்னாங்க. அப்போ ஹீரோ யாருன்னெலாம் எனக்கு சொல்ல, இவங்க மட்டும் சரண்யா மட்டும் நடிக்கிறாங்க. கேட்டுட்டு நல்லா இருக்கு, ஒரு வீர தீரமாக. ஆமாம்மா, ஒரு தென்னாட்டில் வந்து ஒரு வீர தீரமான பெண்மணின்னா உங்களெல்லாம் விட்டு ஆள் கிடையாது அப்படின்னாலாம் முத்தையா சார் சொன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு படம். சரி தம்பி நம்ம பண்ணலாம், நீங்கள் பேசுங்க, டேட் என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதோடு போனவர் தான், வரவே இல்லை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த படம் வந்து மருதுல வந்து டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. அங்கே அதில் வந்து விஷாலோட பாட்டி கேரக்டர் கூப்பிட்டாங்க. நான் போனேன், அங்கே செல்லப்பாண்டி சார் இருந்தார் கூட இருக்கிற எல்லாம். சரி இந்த முத்தையா சார் வந்தார்னா கேட்கணும், ஏன் என்னை வந்து குட்டி புள்ளியில் கூப்பிடலைன்னு கேட்கணும்னு. அது கேப்பன்னு நினச்சாரோ என்ன தெரில. இல்லை வடிவுக்கரசி அம்மாவை அனுப்பிடுங்க, நம்ம வேற ஒருத்தர் வச்சு. சரி இதுவும் ஃபெயிலூராக வந்துட்டேன். அதாவது நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு நமக்கெல்லாம் கிடைக்காது. அவமானப்பட்டு மிதிப்பட்டு காரி துப்பி எல்லாத்தையும் தொடச்சி வீட்டுக்கு வந்து குளித்து திருப்பி வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படித்தான் வாழ்க்கை. எதுவுமே டக்குன்னெல்லாம் நடக்கிறது இல்லை. அப்படி நடந்துருச்சுன்னா அவங்களாம் அதை வச்சு காப்பாற்றிக்கணும். சரிப்பா போயாச்சு. ஸோ அப்படி சொன்ன ஒரு டைரக்டர் படத்தில் அதுவும் கார்த்திக் சார் நடிக்கிறாரு, நம்மளை கூப்பிட்றாரு. இது உண்மையா, இதுவாவது ஷூட்டிங் போவோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணி, சார் வணக்கம், வடிவுக்கரசி பேசுகிறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா எல்லாத்தையும் கேட்டு, சார் நீங்கள் இந்த படம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார், ஆனால் இந்த படத்துலையாவது நான் கடைசி வரலாம் வந்து நடிப்பேனா சார்? இல்லைம்மா, அது எதோ மிஸ் ஆகி போச்சு, ஆனால் இந்த அப்பத்தா வந்து கண்டிப்பாக நடிக்கணும், நீங்கள் கார்த்தி சாருக்கு அப்பத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு முதல் மரியாதை படம் பண்ண போது சிவாஜி சாருக்கு நான் ஒய்ஃபாக நடிக்க போகிறேன்னு அப்படியே அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, அலை ஓடுறது எல்லாமே வருமோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் பண்ணுறீங்கம்மா, பிரகாஷ் ராஜ் சார் தான் உங்களுக்கு புள்ளன்னாங்க. அங்கே தான் கொஞ்சம் பயம். ஐயோ பிரகாஷ் ராஜ் சாரோட நடிக்கணுமா, அவர் என்ன மூட் அவுட்டில் திட்டிடுவாரோ. எனக்கு பிரகாஷ் ராஜ் சார்னா ரொம்ப பயம். அப்படியா? ஏன்னா நம்ம பார்ப்போம்ல தெலுங்கு படத்துலலாம் அப்படி வீசுறது இப்படி வீசுறது டொப்புன்னு ஓடுறதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்து போய் நின்னேன் நான். ஆனால் அதே பிரகாஷ் ராஜுக்கு நான் அம்மாவாக நடிச்சிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரும் பிரகாஷ் ராஜும் ஃப்ரெண்ட்ஸு நந்தினி படத்தில். அப்போ நான் அம்மாவை நடிச்சிருக்கேன். அதெல்லாம் சுஹாசினி தான் ஹீரோயின். அப்போ இருந்து பிரகாஷ் ராஜ் சார் வேறு கட் பண்ணி ஒரு தெலுங்கு படத்துக்கு போகும்போது டெரராக வந்து நிற்கிறார். எல்லாருமே வேறு வேறு இதில் பார்க்கும்போது எனக்கு ஐயோ இவரு கூட நடிக்கணுமா அப்படின்னு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ராஜ்கிரண் சார் நடிக்கிறாங்க.
அவர் வந்து எனக்கு அண்ணன். ராஜ்கிரண் சார் வந்து அவ்வளோ லவ்வபிள் பர்சன் எனக்கு. ராஜ்கிரண் அண்ணனோட நடிக்கிறோம், ஓகே. அதாவது தலைமுறைகளுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து நடிக்கிற படம். பட் நடுவில் எல்லாமே நாங்கள்லாம் பேசிக்குவோம். அதனால் இந்த 3 சந்தோஷம். முதல் மரியாதையில் சிவாஜி சாருக்கு ஒய்ஃபாக நடிக்கிற மாதிரி இந்த படத்தில் கார்த்திக்கு அப்பத்தா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் அந்த அதே மாதிரி கெட்டப்லாம் பண்ணி பார்த்தாங்க. நான் ஆஃபீஸ்க்கு வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போனால் டிப்பிக்கல் முதல் மரியாதை கெட்டப் பண்ணாங்க. முதல் மரியாதையில் பொட்டு வச்சுருப்பேன், இதில் பொட்டு இல்லை, அவ்வளோதான். நீங்கள் வந்துமா, நீங்கள் வந்து பிரகாஷ் ராஜுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பேரன்லாம் பிடிக்காது. நாங்கள் போச்சா எப்படி முதல் மரியாதையில் அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்பு ஊதுற குழல அப்படி என்னடா ராகன்னு நான் தான் பேசணும்னு அழுதணும். அதே மனநிலை எனக்கு வந்து ஐயோ நம்ம கார்த்திக் தம்பியோட பாட்டின்னு அப்பத்தானொன்று அவரு கூட செல்லமாக ஓடுறது ஓடியாருது சோறு ஊட்டுறது இதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா அவர் நான் எதிர்த்து பேசுகிறோம். அவருக்கு வந்து நீங்கள் வந்து பயங்கரமான வில்லிமா நீங்கள் போச்சு. சரி அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற லொக்கேஷன்லையாவது போயிருப்போம், அந்த சான்ஸை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷனுக்கெல்லாம் போயாச்சுங்க. போய் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் கார்த்திக் தம்பி நடிக்கிறார். நான் வந்து எவன்டாவை என் பிள்ளையோட போர்டை உடைச்சது, என் பிள்ளை வந்து தாசில்தார். அந்த போர்டு போட்டுறப்ப போர்ட்லேயே இவர் கல் எறிவார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது, ரொம்ப அப்படி இருப்பாங்க. ஆமாம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. இஷ்டத்துக்கு இவர் திட்டுவார், அவர் அடிப்பார், அடிதடி சண்டைலாம் நடக்கும். நான் இதுக்கு வேறு சப்போர்ட். அவனை கொல்றா, அவனை வெட்டுறா, இதே தான் நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் கிடையாது. அப்படியே எக்ஸாக்டாக முதல் மரியாதையில் எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் இதுலேயும் நடந்தது. அதே கெட்ட போவாரையா. ஆனால் தம்பி வந்து அப்படி அது பேசுவாரா, நான் இந்த கொம்பனில் பேசிட்டு வருவார். ஐயோ அப்படியே நடிக்கிறாரு, இப்படியே தான் பார்க்குறேன் அவரை பார்த்து அசந்து போகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இல்லை. அப்புறம் வந்து சொன்னாங்கம்மா நீங்கள் கோவமாக வேகமாக நில்லுங்கம்மா, நீங்கள் என்னம்மா இப்படியே பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறேன். நான் சரி நான் கோவமாக நிற்கிறேன், எனக்கு கோவமே வரல, எனக்கு நான் வேடிக்கை பார்க்குறேன், ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்குறேன். இது இவரை பார்த்து முடித்தேன். அதுக்கடுத்து சங்கர் சார் பொண்ணு தான்மா இதில் நம்ம சமீப காலமாக இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களோடவே வாழ்கிறோம், அதுதான் உண்மை. அதனால் சரி அதுவும் அது வந்து டாக்டர் படிச்சிருக்கியா, இந்த பொண்ணு டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு நடிக்க வந்து எனக்கு யூஸ்வலாக வர்ற கொஷின் அது. சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுதுன்னு. இருந்தாலும் சங்கர் சார் பொண்ணு, அதனால் நம்ம ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்போம். அப்படின்னா அது வந்து தண்ணி கேனை வச்சுன்னு சைக்கிள் அப்படியே ஷாக்க, என்னடா இது தண்ணி கேனோட தண்ணி கேனு தண்ணியோடு இருக்குது. அதை வந்து சைக்கிள் ஓட்டின்னு வந்து இறங்கி நின்று ஒரு தண்ணி எம்டி கேனை எடுத்து தூக்கி வீசுது. நீ என்ன பெரிய கொம்பனானுச்சு அப்படியே. இத்தனைக்கும் ஒரு தடவை தான் படித்து காட்டுறாங்க அந்த பாப்பா கிட்ட. நான் வந்து எக்ஸாசரேட் பண்ணி சொல்லவே இல்லை. எனக்கு இதெல்லாம் சொன்னால் சங்கர் சார் மறுபடியும் எனக்கு சான்ஸ் கொடுப்பாருங்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க. உண்மையாக அந்த செட்டில் நடந்தது தான். அப்படி ஒரு தடவை படித்து காட்டுவாருங்க. செல்லப்பாண்டி சார் போய் படித்து காட்டுவார். டக்குன்னு எடுத்துக்குவோம். முத்தியா சார் வந்து வரீங்க கோவம் போடுறீங்க, அந்த ஆக்ஷன்லாம் முத்தியா சார் சொல்லி கொடுப்பாரு. இந்த பொண்ணு ஒரே டேக்கில் எல்லாத்தையும் பண்ணுது. என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு அந்த தாவணியெல்லாம் அப்படியே அசந்து போயிட்டேன். ப்ராம்ப்டிங் இல்லை, அந்த ஸ்லாங்கு, அந்த வாக்கு, பாடியில் என்னடா இப்படி பண்ணுறாங்க பசங்கள்லாம் அப்படின்னு அசந்து போய் பார்த்த ஷூட்டிங் எனக்கு. அதனால் நான் ஒரு நெகட்டிவாக பண்ணுறேன்றதே மறந்து போய் என்ஜாய் பண்ணேன் நான். அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லணும்னா, அந்த கம்பெனியில் நான் யூஸ்வலாக இப்போ எனக்கு 64 வயசு. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துக்கும் செங்கல்பட்டை தாண்டணுன்னா கூட எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் போக மாட்டேன். என் அண்ணன் என் கூட வரணும். அப்படி இருந்த நானே அந்த நேரம் இவங்க படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அண்ணனுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி அவர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எப்படி தனியாக போகிறது? அப்போ அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தம்பி சொல்லிச்சு, அம்மா நாங்கள் எல்லாருக்கும் போடுற நான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எங்கே தங்குறாங்களோ அங்கேயே நீங்களும் தங்குங்க, பக்கத்து ரூமே தான் இருக்கும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில் ஒரு கடுகளவு கூட மாற்றமே இல்லைப்பா. அப்படி தங்கமாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நடுவில் நான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அது எடுக்கணும்னா கூட அவ்வளோ கேர் எடுப்பாங்க. அதே மாதிரி காலையில் நம்ம 6 o'clock கிளம்பிடலாமா, இல்லைன்னா நீங்கள் 6:30. உனக்கு நான் எத்தனை மணிக்கு இருக்கணும்? இந்த 10 மணி கதையெல்லாம் சென்னையில் தான், ஓகேங்களா? நான் 10, ஏன்னா இங்கே வீடு பேத்தி என் பொண்ணு இவங்களெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணேன். இவங்களுக்கு வேண்டிய செய்யணும். அங்கே என்ன இருக்குது? அங்கே வந்து 4 star ஹோட்டலில் எங்களுக்கு ஸ்டே, பட்டனை தட்டினா காஃபி வருது, எல்லா சௌகரியமும் இருக்குது. அவங்க 6:30 மணி என்ன அம்மா நீங்கள் வந்து விடிய காலையே 3 மணிக்கே வாங்கினாலும் வருவேன். 5 மணி வந்து கோலமே போடுறேன்ப்பா. நீங்கள் என்னப்பா நீ சொல்லு,
ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப 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 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே தங்க தட்டில் வச்சு அதை வந்து வடிவுக்கரசியை மட்டும் தாங்கலை அவங்க, அங்கே அதில் நடித்த சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். அது பிரகாஷ் ராஜ் சாராக இருந்தாலும் சரி, கார்த்திக் தம்பியாக இருந்தாலும் சரி, அதித்தியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, ஒரே மாதிரி கவனிப்பு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லும் போது ரொம்ப நெகிழ்வா இருந்தது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸை இவ்வளவு வியந்து நீங்க பார்த்தேன் ரசிச்சேன்னு சொல்றதே எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கார்த்திக் அவ்வளவு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளவு படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வெரைட்டி ஆஃப் டைரக்டர்ஸோட பண்ணி இப்பதான் 21வது படத்துல தான் 2வது ஆல்ரெடி எடுத்த டைரக்டரோட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்படிப்பட்ட நடிகர்களை நீங்க புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறப்ப எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக பேசல தம்பி. இன்டர்வல் பிளாக் எடுக்கிறாங்க, அது வந்து அதாவது பஞ்சாயத்து சீன், ஓகேங்களா? அந்த பஞ்சாயத்து சீனில் ஆரம்பிக்கிறதே இந்த ராங்கி பிடிச்ச பொம்பளை தான், நான் தான். அதே முதல் மரியாதை ஸ்டைலில் தான் ரியலாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி எனக்கு இன்னும் அது சஸ்டெயின் ஆகுதுன்னு எனக்கே தெரில. அந்த ஃபோர்ஸில் அதை வந்து ஆரம்பிங்கய்யா, கேளுங்கய்யா, வெத்து பையன், அந்த பையன், இந்த பையன் எல்லாம் அங்கேருந்து என்ட்ரி கொடுப்பாருங்க கார்த்திக் சார். அவ்வளோ லென்த்தி ஷாட்டுன்னா அந்த சீன் முடிச்சு அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் எந்திரிக்கணும். அந்த லென்த்தி ஷாட்டில் ஒரு ப்ராம்ப்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ அழகாக. அப்போ தான் நினச்சப்ப எனக்கு சிலுக்குது. இப்போ நினச்சாலும் எனக்கு சிவகுமார் அண்ணன் புள்ளன்னா சிவகுமார் அண்ணன் புள்ள தான். சிவகுமார் அண்ணன் எப்படி அந்த காலத்து டைலாக்கை கூட இன்னும் ஞாபகம் வச்சு பேசுகிறாரோ, அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட யாரும் எடுத்து கொடுக்கவே இல்லைங்க. அப்படி அழகாக பேசிட்டு வந்தார். நான் இத்தனைக்கும் என் பின்னாடி கேமரா இருந்தனால நல்லபடியாக வேடிக்கை பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படியே பார்த்துட்டு நிற்கிறேன். அவ்வளோ அழகாக அவர் வந்த அந்த ஃபோர்ஸ், அவர் வரலைன்னா பிரகாஷ் ராஜால் அவ்வளோ ஃபோர்ஸ் எடுக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணார். நான் எல்லாரும் போய் பாராட்டுறாங்களே, எனக்கு பாராட்டணும்னு தோணும், எப்படி கிட்ட போகிறதுலே தெரியல. ஏன்னா நான் வியந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்பவும் சொன்னேன், தம்பி நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தம்பி. இல்லை இப்போ கரெக்டாக பேசணுன்ற ஒரு பயத்திலே அதுதான் அந்த தன்மைக்கு உண்மையிலேயே சிவகுமார் அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு அவ்வளோ அழகா. நீங்க சொன்ன வார்த்தையில கேபி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அந்தி சாயிற பொழுது ஒரே பாடல் வரிகளை அப்படியே அசைச்சு எடுக்கணும். சிவகுமார் மாதிரி நடிகர்களை வச்சதுனால அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர்லாம் ஒரு பாடல் வரிகளும் மொத்தமா ஒரே டேக்ல எடுக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்கு. அப்புறம் அவர் பையன் அப்புறம் நடிக்கலாம் பெரிய விஷயம். அது வந்து எல்லா வாரிசுகளுக்கும் அப்படி வர்றதில்ல, ஓகேங்களா? எல்லாரோட வாரிசும் வந்து சிவகுமார் அண்ணன் வாரிசு மாதிரி வர்றதில்ல. ஆனா சிவகுமார் அண்ணன் எப்படியோ அதை விட பல மடங்கு இவங்க பண்றாங்கன்ற. பெரிய பையன் தேசிய விருதே வாங்கிட்டாரு. இன்னும் என்ன, அவருக்கு வந்து உண்மையிலேயே எல்லாரும் சொன்ன மாதிரி எப்போ கொடுத்துருக்கணும். எப்போ கண்டிப்பா கார்த்திகெல்லாம் கொடுக்கலன்னா அப்புறம் விருதுக்கே மரியாதை இல்லை. விக்ரம் பாத்தீங்களா, கமல் இன்னைக்கு உங்க முதல் பட கதாநாயகன், இன்னைக்கு ஒரு பெரும் வெற்றி பெற்றிருக்காரு விக்ரம் படம் மூலியமா. பாத்தீங்களா? அவர் எப்பவுமே வெற்றி பெறணுங்க. அவருக்குள்ளார வந்து ஒரு 1008 டைரக்டருங்க இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் முழுங்கி உள்ள வச்சிருக்கிற ஒன்னொன்னா எடுத்து விடுவாரு அவரு. ஐயோ, அவரோடலாம் நடிக்கும்போது எனக்கு ஷிவரிங்கா இருக்கும். ஆனா முதல் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. முதல் படத்துல எனக்கு அவர் பார்த்த பயம் இல்ல. அடுத்தடுத்து மகராசன், சத்யால அவருக்கு சித்தி இல்ல. நான் அதெல்லாம் பண்ணும்போது ஐயோ என்ன சொல்றாருன்னே தெரியாது. அப்படி எனக்கு என்னமோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்க அடுத்து லோகேஷ் கனகராஜ் படத்துலயும் நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் சொன்னா சந்தோஷம். இன்னும் 4 வார்த்தை வேணா பேசிடுறேன். நடக்கும். இந்த ஒரு பிக்சர் ரொம்ப உங்களை சின்ன வயசுல பார்த்து பயந்துருக்கேன். உண்மையா உங்களை பார்த்தா எனக்கு பயம் வரும். அப்பா திருஷ்டிப்பா அவருக்கு. இது வந்து அருணாச்சலம். நான் அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி சாரோட வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து படிக்காதவன் அண்ணி, அதுக்கப்புறம் வீரா அம்மா, அதுக்கப்புறம் வந்த படம் அருணாச்சலம். கேசி மோகன் சார் வந்து டைலாக் இந்த மாதிரி அனாதை பையில யாரை பார்த்து சார் நான் கேட்குறேன், ஏன் சார் நான் மெட்ராஸ்க்கு போவேன்னா சார் இதெல்லாம் பேசிட்டு இல்லை இது இப்போ இதெல்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு, அதாவது இந்த டைலாக்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சான். அப்படி இல்லை, அவர்கிட்ட பர்மிஷன், அவர் அப்படிலாம் இன்டர்ஃபியர் பண்ணுறது இல்லை, என்னை இப்படி சொல்லக்கூடாது, அப்படிப்பட்டவர்லாம் கிடையாதுங்க அவரு. நான் பார்த்தவரெலாம் அப்படி கிடையவே கிடையாது, அப்படி இருக்கவும் மாட்டார், அதுதான் உண்மை. டைரக்டர் சொல்லிட்டாங்கன்னு. அப்போ தான் வந்து முத்து படம் ரிலீஸ் ஆகும்போது மனோரமா ஆச்சிமா வந்து மேடையில் என்ன பேசிட்டாங்கன்னா அவங்கள கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த மனோரமா ஆச்சிக்கு அந்த படத்தில் கேரக்டர் கொடுத்தாங்க.
ஓகேங்களா. ஐயோ இது என்னடான்னா வடிவுக்கரசி கூப்பிடுங்க, டைம் ஆகுது. எல்லாம் பரபரப்பா. நமக்கு எப்பவுமே இந்த லாஸ்ட் மினிட் சன்செட் அப்போதான் ஒரு லென்த்தாக கொடுப்பாங்க. அது மண்டைக்குள்ளே போய் இந்த கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி டக்க டக்க டக்கான்னு நடிக்கும். நான் 85 வயசு கிழவி, கையில் கோல் ஆடணும், தலை ஆடணும், படிக்கிட்டு ஒரு 7 படிக்கிட்டு இறங்கணும். அது கூணு விழுந்த மாதிரி அது வந்து வச்சு கட்டிட்டாங்க, அந்த இதெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. ஓகே, அந்த வலி ஒரு பக்கம். ஆனால் எல்லா வலியை விட யாராவது அனாதை பையிலன்னு சொன்னோம். போய் நம்ம என்னத்த பேச போகிறோம். சரி ஓகே, இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இதோட சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னெல்லாம் பேசிட்டு அந்த அந்த எதிர்க்க வந்து இவர் இல்லை, ரஜினி சார் இல்லை, கேமரா மட்டும் வச்சுட்டாங்க. நானும் அப்படியே போய் நடித்து முடித்தேன். அனாதை பையிலன்னு திருப்பி லாஸ்ட்டாக முடித்த உடனே கைத்தட்டுற சத்தம். எப்படி திரும்பி இப்படி பார்த்தா அங்கே உட்காந்துருக்கார் ரஜினி சார். எவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட், 2500 பேரும் அமைதியாக இருந்திருந்தா நான் பேசின டைலாக் அங்கே கேட்டிருக்கோம். அது கேட்டு அவர் கைத்தட்ட அந்த 2500 பேரும் கைத்தட்டி, அதுக்கு மேலே எனக்கு அவார்டே வேண்டாம். இதுக்கு மேலே நான் என்னத்தை நடிக்கிறது, என்ன அவார்டு வாங்க. அவர் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டார். எவ்வளோ நல்லா நடிச்சிங்க சார், தாரி சார், அவருக்கு சொன்ன டைலாக், ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டாருங்க, இப்படி பிடிச்சி உழுக்கிறாரு என்ன. சாரி சார், எனக்கு அழுக வருது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, 2500 பேரும் கை தட்டுறாங்களே. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்தது. என்னுடைய அடி மனசில் இந்த எதிர்பார்ப்பில் இந்த எப்போ இருந்ததுன்னா, ஆச்சிமா வந்து ஒரு 250 அடி ஒரே ஷாட்டில் நடிப்பாங்க, எல்லாரும் கைத்தட்டுவோம். இந்த மாதிரி நமக்கு யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்களேன்ற ஃபீலிங் இருந்தது. சத்யராஜ் சார் ஒரு பக்கம் நடிப்பார், கவுண்டமணி சார் ஒரு பக்கம் நடிப்பார், எல்லாருமே சிங்கிள் ஷாட்டில் நடிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கை தட்டுவாங்க ஒரே நமக்கு இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்களேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு. 2500 பேர், ரஜினி சார் எல்லாரும் வந்து உலுக்கி அந்த அந்த டைமிங்குள்ளார முடிக்கணும், நான் அந்த சன்செட்டுக்குள்ளார முடிக்கணும். அது வந்து என் வாழ்க்கையில் எத்தனை படங்கள் நடித்தாலும் என்னால் மறக்கவே முடியாத ஒரு இது. அது அந்த ரொம்ப ஒரு நெகிழ்வானது. கேட்கும் போதே எங்களுக்கு எல்லாரும் கதையா அப்படி விஷுவலா ஓடிட்டு கதை உங்க தூர்தர்ஷன் கதை சொல்றோம்னு எனக்கு வந்துச்சு. அப்படி இருந்தது அந்த கதை சொன்னது. வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்பத்தாவா பார்க்க போறீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமா உங்களை நேர்காணல் பண்ணதுல. இந்த நேரம் காலம் இல்லாதனால நிறைய கதைகள் பேசணும், இதுவே எங்களுக்கு கவலை. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதே மாதிரி நீங்க மக்களை மகிழ்ச்சிட்டே இருக்கணுமா. தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம், என்னை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ எடுங்க. அவங்க ஃப்ரெஷ்அப் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பல கதைகளை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்காங்கிறத. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்து சொன்னாதான் உண்டு. கண்டிப்பா, அதுதான் எங்களோட வேலை. அதை நீங்க சிறப்பாக. தேங்க்யூ, நன்றிப்பா, நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் ஃபேன்களின் அரசன் SK எலக்ட்ரிக்கல்ஸ் வழங்கும் ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை மிக குறைந்த விலையில் வாங்குங்க.